உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா ஹேர் ஃபால் ஆனாலும், உங்க ஹேர் ஃபால ஒன் வாஷ்லயே ஸ்டாப் பண்ணி, அண்ட் உங்க ஹேர நல்லாவே அடர்த்தியாவும், பார்க்குறதுக்கே நல்ல ஷைனாவும், நல்ல டெக்ஸ்சராவும் மாத்தி குடுக்குறதுக்கு, அண்ட் அது மட்டும் இல்லாம ரூட்ல இருந்தே புது முடியவும், நல்லா ஸ்ட்ராங்கா வளர வைக்கிறதுக்கு இந்த ஹேர் பேக் யூஸ் ஆகும். ஸோ வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி. இந்த ஹேர் பேக் செய்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டு கிரீன் கிராம் தான் எடுத்திருக்கேன். அதாவது பச்சை பாசிப்பயிறு. ஸோ இத வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வச்சு, அண்ட் நெக்ஸ்ட் டே நம்ம வந்து மொள கட்டிடலாம். ஸோ மொள கட்டுறதுக்கு ரொம்ப பெரிய ப்ராசஸ்ல துணி அது இதுன்னு தேடணுன்றது இல்ல. நம்ம வந்து வீட்ல வந்து காய்கறி இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அந்த ஃபில்டர்லேயே நீங்கள் போட்டு மேலே அது ஒரு ஈரத்துணியை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா, ஒன் டே ஃபுல்லாக விட்டிங்கன்னா அப்படியே நல்லா முளை கட்டிடும். ஸோ இந்த ஸ்ப்ரவுட்டடாக இருக்கிற இந்த கிரீன் கிராம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நம்ம பேக்காக யூஸ் பண்ணும்போது இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும். நான் அதை வந்து பின்னாடி சொல்கிறேன். ஸோ இந்த கிரீன் கிராமில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறையவே ப்ரோட்டீன் இருக்குது. இது வந்து நம்ம ஹேர் ரூட்டில் இருந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டேண்ட்ரஃப் வர விடாமல், இச்சியாக ரொம்ப ஃப்ளேக்கியாக இருக்கக்கூடிய டேண்ட்ரஃபை கூட சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபாலை வந்து ஆக விடாமல் நம்ம ஹேரை வந்து நல்ல கண்டிஷனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த செம்பருத்தி பூ பற்றி நம்மளுக்கு நல்லா தெரியும். நம்ம ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணி, நம்மளோட ஹேர் டெக்ஸ்சரை வந்து நம்மளுக்கு நேச்சுரலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாற்றி கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் வந்து நம்மளோட ஹேரை வந்து நல்லாவே ப்ரொமோட் பண்ணி வளர வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட் ஹேர் பிரேக்கேஜை சரி பண்ணி, நம்மளுக்கு ஸ்ப்ளிட்டன்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி நம்ம ஹேரையே நல்ல ஸ்ட்ராங்காக மாற்றி கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் டேண்ட்ரஃபையும் வர விடாது. ஸோ நம்ம ஹேரையே நல்லா சில்கியாகவும் நல்லா ஷைனாகவும் மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வெயிலில் வந்து ரொம்பவே ஹேர் டேமேஜாக இருக்கிற உங்கள் ஹேர் எவ்வளோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலுமே சரி தான். ஸோ ரொம்ப பாலமாக வெடிச்சு போய் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சாஃப்டாகவும் ஹேரோட டெக்ஸ்சரை வந்து நல்லா மாற்றி கொடுத்து கெரட்டினை வந்து லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இதுவுமே நம்மளுக்கு வந்து நேச்சுரலாக கிடைக்கக்கூடியது தான். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு சம்மர் டைம், ரெய்னி டைம் எந்த டைமாக இருந்தாலுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மழை பெய்யுது அண்ட் வெயிலும் ரொம்ப அடிக்குது, மாறி மாறி தான் சீசன் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப கோல்டும் பிடிக்காது. அண்டு அது போக நம்ம ஹேரையுமே நல்ல மாய்ஸ்சராகவும் டெக்ஸ்சராகவும் வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹேர் வந்து ஃபால் ஆகாமல் வளர்கிறதுக்கும் அண்ட் அடர்த்தியாக நல்லா பிளாக்காக வளர்கிறதுக்கு வந்து கெரட்டின் ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி நல்லா க்ரோத் பண்ண வைக்கிறதுக்கு, அதோட ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு இந்த ஹைபிஸ்கஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஒன் டைமாச்சும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த சீசனில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும், இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து அதோட லீவ்ஸுமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ அதோட லீவ்ஸையுமே நீங்கள் வந்து கசக்கி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு வளவளப்பு தன்மை இருக்கும். ஸோ இதுலேயுமே சேம் நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது இதில் இருக்கக்கூடியது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஹேரை வந்து ஷைனாக மாற்றி, ஃப்ரிஸ்ஸு இருக்கிறவங்க அதிகமாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஹேர் பேக் சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிக்கு வரும், எனக்கு ரொம்ப கேர்லி ஹேராக இருக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஹேர் பேக் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கற்றாழை இந்த மாதிரி வளவளப்பு தன்மை என்ன இருக்கோ அந்த மாதிரி உள்ள ஹேர் பேக் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிஸும் ஆகாமல் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன எடுத்திருக்கேன் இது கூடன்னு பார்த்தீங்கன்னா, கொய்யா இலை தான். ஸோ கொய்யா இலையிலையுமே நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இதுவுமே நம்மளுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆக விடாமல் ஹேரை ரூட்டில் இருந்தே நல்லா ஸ்ட்ராங்காக வளர வச்சு ஹேர் ஃபாலிகிள்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கேல்ப்பையுமே நல்லா ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கோவா லீவ். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கிடச்சிச்சின்னா ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்கள் ஹேர்லேயுமே. அண்டு ஹேருமே நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் ஷைனாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையாவே நம்ம வந்து நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு வந்து கெமிக்கல் ப்ராடக்ட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் வந்து ஹேர் ஃபால் ஆகுமா, இல்லை இது போட்டால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிற உங்களுக்கு பயமே வேண்டாம். அண்ட் நான் வந்து இதில் வந்து இன்னொரு இந்த பாசி பயறு யூஸ் பண்ணுறது, அதுவும் ஸ்ப்ரவுட் பண்ணி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னொரு பெனிஃபிட் இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அந்த க்ரீன் கிராமை வந்து ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம அரைச்சோம்னா அதில் உள்ள தோல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, நம்ம என்ன தான் ஹேர் வாஷ் பண்ணியிருந்தாலுமே நம்மளுக்கு வந்து பின்னாடி முதுகில் அண்டு தலையில் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு மாதிரி நம்மளுக்கு அந்த தோல் தான் நம்மளுக்கு வந்து அரிக்கிற மாதிரி ஒரு மாதிரியாக இச்சி ஃபீலிங்காகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அந்த தோல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நம்ம வந்து நைஸாக அரைச்சிட்டு ஹேரை வந்து
நல்லா முன்னாடி போட்டுட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டோம், நல்லா தண்ணியை ஊற்றிட்டோம்னாவே நல்லா விழுவிழுன்னு போயிடும். ஸோ செம்பருத்தி எல்லாம் போட்டிருக்கிறதுனால ஈஸியாக நம்மளுக்கு போயிடும். அந்த இச்சியான ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அதை தான் நான் சொல்லியிருந்தேன், பின்னாடி சொல்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் 2 மடங்கு ஆகும், ஷைனாகவும் மாறும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள்.